வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அசுரனை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசமாகும். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும். தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேட தினமாகும். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு தொடக்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள். மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். இந்த நாளில் 6 படை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர். இதுக்கு ஒரு கதை இருக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்கவே முடியவில்லை. எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டார்கள். தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை, எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். கருணை கடலாம் சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் அவதாரம் செய்தது. அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்னர் பார்வதி தேவியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு கந்தன் என ஆனார். கந்தன்னா எதிரிகளின் ஆற்றலை வற்றச் செய்பவர். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானம் வழங்கியது தைப்பூச நாளில்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் ஆனந்த நடன காட்சி தில்லையில் சிவபெருமான் காட்சியளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடை செய்தவர் முருகக் கடவுள். எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாதத்தில் துளசி மலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.